ஜான்வரி 17 ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. சிறகடிக்க ஆசை. அது பார்க்கலாம். அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க முத்து, மீனா கிட்ட குடிக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு துபாய் போகிறாராம். அதனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆனால் கூட அவர் கேட்கல. அவர் ஃப்ரெண்டுக்காக அவர் குளிச்சிடுறாரு. அப்புறம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே இவங்க கேட்குறாங்க, என்ன குடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு. இல்லையே, நான் குடிக்கவே இல்லையே அப்படின்றாரு. அப்புறமா ஊதுங்க அப்படின்றாங்க மீனா. ஊதுனோடனே அப்படியே தூரமாக போய் விழுறாங்க. அந்த ஸ்மெல் மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க, இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு முத்துன்னு. அப்புறம் கேட்குறாங்க, ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை, என் ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறான், பாவம் அவன் மனசு கஷ்டப்படுவான். அப்போ நான் மனசு கஷ்டப்பட்டால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை, அவனையும் பார்க்கணும்ல, அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் எனக்கு. முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக குளிக்கணும், அவன் ஊருக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க கோவப்படுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுட வேண்டியது தானே அப்படின்னு. அவர் அப்போ கூட அப்புறம் ஐயோ வாசனை வருதா, அந்த கொய்யா இலையை போட்டு மென்னா வாசனை வராதுன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டாரு, ஏன்டா இந்த மாதிரி தப்பு தப்பாக கைட் பண்ணுறீங்க, கொய்யா இலை போட்டால் வாசனை வராதுன்னு என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மீனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, செம்ம காண்டாயிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவர் தான் அவர் பாட்டியும் பேசிகிட்டே இருக்கார். பாவம் என் ஃப்ரெண்டு துபாய் போயிட்டான்னா அப்புறம் வரமாட்டான், ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டியும் பேசினே இருக்கார். அவன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஃப்ரெண்ட்ஸை மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னமோ அவர் பேசிகிட்டே இருக்கார். என்ன பண்ணுறதுனே தெரில, கோவம் வந்துடுது மீனாக்கு. அப்படியே திட்டிட்டு அவங்க பாட்டியும் உள்ளே போயிடுறாங்க. போனவுடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறமா சரின்னு இவர் பாய் தலைகாணி எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. போனவுடனே அடுத்தது ரவியை காமிக்கிறாங்க. ரவி ஸ்ருதி கிட்ட அப்போ தான் வராரு. பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க ஸ்ருதி. ரவி வராரு வேலையிலேருந்து. அவங்க கோவமாக விசிறி போடுறாங்க ஃபோனை. எதுக்கு ஃபோனை விசிறி போடுற அப்படின்னு கேட்குறாரு ரவி. ஆமாம், நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஏன் எடுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. நான் மீட்டிங்கில் இருந்தேன், அதனால தான் எடுக்க முடியல. ஆமாம், என்ன மீட்டிங்கில் இருந்தால் என்ன, ஒரு வார்த்தை எடுத்து நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்ல முடியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. நான் தான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு திருப்பி திருப்பி கேட்குற, மறந்துட்டேன், இப்போ என்ன, ஓஹோ காதலிக்கும் போது நல்லா இருந்தேன், இப்போ வர வர என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க, நான் பேசினாலே உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம், சாயங்காலம் ஃபுல்லாக உன் கூட தான் நான் இருக்கேன் நான் அப்படின்னு கேட்குறாரு ரவி. காலையிலேருந்து நின்று நின்று அங்கே வேலை பார்த்துட்டு வரேன், கால்லாம் வலிக்குது, உனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் எடுக்காது தான் உனக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக பேசுகிறாரு. நான் மட்டும் என்ன, நானும் தான் கஷ்டப்பட்டு பேசி பேசி அப்படியே தொண்டெல்லாம் காஞ்சி போய் வரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீ ஏசி ரூமில் உட்காந்துருக்க, நான் நெருப்பில் வெந்து சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு ரவி என்ன பண்ணுறாரு, பாய் தலைகாணி எடுத்துகிட்டு நான் போகிறேன், நான் நிம்மதியாக தூங்கணும், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. ஸ்ருதிக்கும் கோபமாக வருது. அங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க அடுத்து ரோகிணியும் மனோஜும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது, அதை எடுக்கிறாரு மனோஜ். ஏன்னா அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. எடுத்தால், ஏன் வாடகை கொடுக்கல, பெருங்களத்தூர்லேருந்து நான் ஓனர் பேசுகிறேன், இந்த மாதம் வாடகையே வரலையே, எப்போயுமே 5ஆம் தேதி கொடுத்துருவே, ஏம்மா கொடுக்கல, சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. ரோகிணி பாத்ரூம்லேருந்து வந்தோடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன யார், என்னமோ பெருங்களத்தூர்லேருந்து வாடகை கொடுக்கலையான்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஆமாம், என் ஃப்ரெண்டுக்காக நான் கொடுக்குறேன், இப்போ என்ன, ஏன் என்கிட்ட சொல்ல, நீ எதுவுமே வர வர சொல்ல மாட்டேன்ற, அந்த சிட்டியோட விஷயத்தையும் சொல்ல, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற, நீ இஷ்டத்துக்கு பண்ணுற எல்லாத்தையும், பல்லு வலி வரதையும் சொல்ல. ஆமாம், பல்லு வலி சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நீ ஏன் என் ஃபோன் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு, அதுவே தப்பு, நீங்கள் தான் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஏன் உன் ஃபோனை நான் எடுத்தா என்ன அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க அடாவடியாக பேசுகிறாங்க ரோகிணி. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன நீ தப்பு பண்ணிவிட்டு என்ன சாரி கேளு சாரி கேளுன்னு சொல்கிற, இது ரொம்ப அநியாயம், வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட, என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற, இன்னும் என்னென்ன ரகசியம் வச்சுருக்கேன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக பேசுகிறாங்க. உடனே அவர் கோச்சிக்கிட்டு பாய் தலைகாணி எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போய்டுறாரு மனோஜ். 3 பேரும் அங்கே வந்துடுறாங்க. என்னடா நான் தான் வந்தேன்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நான் குடிச்சிட்டு வந்தேன்னு என்னை அனுப்பினாங்க. உங்களுக்கெலாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. பிடிச்சா சப்ஸ்கிரைப்